நான் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிலிருந்து அதுக்கப்புறம் எங்கே போனாலும் சினிமாவுக்கு போனாலும் இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டு எங்கே போனாலும் யாராவது வரும் நீங்கள் லார்ஜ் ஸ்டார் தானே ஆமாம் ஒரு ஸ்டில் எடுக்கணுமா ஒரு செல்ஃபி ஓகே ஸ்டில் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்கே நான் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது ஒரு ஃபேமிலி என்கிட்ட வந்துருச்சு. அவர் வந்து கேட்டார், நீங்கள் மஞ்சளத்தி புருஷன் தானே? ஆக்சுவலி எனக்கு புரியல. என்னம்மா புரியல? நீங்க அந்த மஞ்சளத்தியோட புருஷன் தானே? இல்லம்மா என் வைஃப் பேர் நான்சி. அதல்ல சார், நீங்க அந்த கர்ணன் படத்துல ஓகே ஓகே ஆமா 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 ஆமாங்க ஆமாங்க நான் தான். ஐயோ ரொம்ப பிடிக்கும், சூப்பர் ஆக்ட் பண்ணிருக்கு, நல்லா இருக்கு. ஒரு ஸ்டில் எடுத்துட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பற்றி யோசிச்சேன், ஏன் எப்பவும் இந்த யாரும் இது வரைக்கும் ஒரு கேரக்டர் பேர் சொல்லி என்ன வந்து மீட் பண்ணது கிடையாது. அது என்னன்னு பார்த்தா அப்பதான் புரியுது, ஆக்டிங்ல என்னோட ஒரு ஸ்டைல் இருக்கு. அதே வச்சுக்கிட்டு எல்லா படத்திலும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி போயிட்டே இருக்கு. ஆனா இந்த கர்ணன் படத்துல வந்த போதா அது அங்கே ஒர்க் அவுட் ஆகல. மாரி சார் கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்கு. இந்த கேரக்டர் எப்படி, இந்த கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் எப்படி, டயலாக் ரெண்டரிங் எப்படி, பிஹேவியர் எப்படி, எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்கு. அப்போ அது அவர் சொல்லி அது கேட்டு தான் அந்த படத்தில் நடிச்சது. ஓப்பனா சொன்னா என் உள்ள இருக்கிற ஒரு ஆக்டரை முதல்ல வெளியே கொண்டு வந்தது மாரி சார் தான்.